துளிர்ப்பு என்பது ஒரு காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்த இலைகளோடு கனிகளோடு மகிமையாய் இருந்த ஒரு மரம் வெட்டப்பட்டு தரையோட தரையாக்கப்பட்டு அதனுடைய வேர் மண்ணுக்குள்ளே இருக்கிற நிலையில இனி அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு மரம், ஒரு அடிமரம், ஒரு வெட்டப்பட்ட மரம், மண்ணுக்குள்ளே இருக்கிற மரம் துளிர் விடுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது பூக்குதல் அல்ல, அது துளிர்த்தல். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது துளிர்த்தல். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படி சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்களேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. அந்த ஈசா என்னும் அடிமரம் என்பது மனுக்குலம். ஈசா என்னும் அடிமரம் ஒரு மனுக்குலம். அது வெட்டப்பட்ட மரம், அது மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட மரம். மனுக்குலத்திற்கு அவ்வளவுதான், ஒரு மகிமை இல்லை, ஒரு பிரகாசம் இல்லை, ஒரு எதிர்காலம் இல்லை, ஒரு வாழ்வு இல்லை. அதனுடைய கதை முடிஞ்சு போச்சு. இதுதான் மனுஷனுடைய நிலை. ஏதேன் தோட்டத்துல புசிக்க கூடாது என்கிற கனியை பிசாசு புடுங்கி சாப்பிட வைத்து மனிதனுடைய மகிமைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டு இப்படித்தான் நினைச்சான். மனிதனுடைய நிலையா அப்படித்தான் இருந்துச்சு. இனி அவனுக்கு வாழ்வு இல்லை, இனி அவனுக்கு வளர்ச்சி இல்லை, இனி அவனுக்கு மகிமை இல்லை அப்படிங்கிற நிலைதான். ஆனா இந்த மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட இந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றிற்று. அந்த துளிர் அது வளர்ச்சி அடைந்து கிளையாக மாறி இன்னைக்கு மனுக்குலத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எண்ணிக்கைக்கு அடங்காத மக்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலையை பெறுகிறார்கள், பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்வு பெறுகிறார்கள், மகிமை அடைகிறார்கள். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு துளிர்ப்பு அப்படி சொன்னீங்க. என்னென்ன துளிர்த்தது இந்த மனித வாழ்க்கையில? மனிதர்களுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் துளிர்க்க செய்தார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தியானித்து அதனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். முதலாவது பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மனுக்குலத்தின் துளிர்ப்பு. இன்னொரு முறை சொல்லுங்கள், இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு மனுக்குலத்தின் துளிர்ப்பு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த வேத வசனம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 900 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுதான் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில நிறைவேறிற்று. ஈசா என்பது தாவீதினுடைய அப்பா, தாவீதின் வம்சத்துல பிறப்பாரு அப்படிங்கிறத அந்த வேத வசனத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஈசா என்பவர் ஒரு மனிதன், தாவீது என்பவர் ஒரு மனிதன். இந்த பூமியில பிறந்த மனிதர்கள், இந்த பூமியில அவங்கள போல பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா வாழ்வு உண்டு.
இயேசு கிறிஸ்துவின் மூலமா விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா நித்திய ஜீவன் உண்டு. துளிர்த்தது அவர்களுடைய வாழ்வு, துளிர்த்தது அவர்களுடைய நித்திய ஜீவன். ஆமென். கைகளை ஒத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னென்னலாம் துளிர்த்தது என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே வந்த துளிர்ப்பு என்ன? நம்பிக்கை துளிர்த்தது. நம்பிக்கை துளிர்த்தது. ஒரு வெட்டப்பட்ட மரம், நான் சொல்ற கவனமா கேளுங்க. ஒரு வெட்டப்பட்ட மரம், அது துளிர்க்கிறது. அதை நீங்க பார்க்கும் பொழுது என்ன நினைப்பீங்க? அது துளிர்க்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான், இனி இது செத்து போயிரும், இது மண்ணோட மண்ணா மக்கி போயிரும், அழிஞ்சு போயிரும், அப்படித்தான் நினைப்பீங்க. என்ன தம்பி, தம்பி என்ன நினைப்பீங்க? அப்படித்தான் நினைப்பீங்க. இது அவ்வளவுதான் அப்படி சொல்லி நினைப்பீங்க. ஆனா அதன் வேர்கள்ல இருந்து ஒரு துளிர் எழும்புகிறது, இலைகள் எழும்புகிறது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப என்ன நினைப்பீங்க? அப்ப என்ன நினைப்பீங்க? இது வளரும், கண்டிப்பா இது மறுபடியும் மரமாகும், மறுபடியும் காய்கள் காய்க்கும், மறுபடியும் கனிகள் கொடுக்கும், இதுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, இதுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறத நீங்க நினைப்பீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? அதே மாதிரி தாங்க மண்ணோடு மண்ணா வெட்டப்பட்டு மண்ணுக்குள்ள மண்ணோடு மண்ணா இருந்த இந்த மனுக்குலத்திற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த துளிர்ப்பு தாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆமென். ஆண்டவர் எதிர்கால நம்பிக்கையை கொடுத்தார் மனிதர்களுக்கு, பரலோக நம்பிக்கையை கொடுத்தார் மனிதர்களுக்கு. இனி உனக்கு நரகம் இல்லை, இனி உனக்கு பாதாளம் இல்லை, இனி உனக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, இனி உனக்கு அழிவு இல்லை, இனி உனக்கு நித்திய ஜீவன் என்பதை ஆண்டவர் தன்னுடைய பிறப்பின் மூலமாக அன்றைக்கு காண்பித்தார். இன்றைக்கு மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் நீ எல்லாம் இந்த பூமியில வாழ முடியாது, உனக்கு பணம் இல்லை, உனக்கு அழகு இல்லை, உனக்கு திறமைகள் இல்லை, உனக்கு நல்ல பெற்றோர் இல்லை, அதனால உனக்கு பிரகாசமான எதிர்காலம் அமையாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அல்லது மற்றவங்க நினைக்கலாம். ஆனா அப்படி நினைச்சாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கும் நான் வாழ்வு கொடுப்பேன், நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்த பிறப்பு தாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அது மனுக்குலத்திற்கு வந்த சிறப்பு. நல்லா தான் கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, அதுவும் உனக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. உன் வாழ்க்கை முடியல, இந்த உலகத்தின் சூழ்நிலை மாறி இருந்தாலும், உன் வாழ்க்கையின் நிலை அப்படி இருந்தாலும், உன் வாழ்க்கையில ஒரு உயர்வையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பிரகாசத்தையும் கண்டிப்பா நீ பார்க்க முடியும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் நம்மளை முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகிற, நமக்கு ஒரு எதிர்கால வாழ்வை கொடுக்கிற வல்லமை உடையவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் மூலமா அநேகர் பிரகாசமான எதிர்காலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
அல்லேலூயா. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி ஆமே. உன் வாழ்க்கை முடியல, உன் வாழ்க்கை முடியல, உன் வாழ்க்கை முடியல, உன் எதிர்காலம் முடியல. கண்டிப்பா உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் உண்டு. கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு, கர்த்தர் உனக்கு அறிவை கொடுப்பாரு, கர்த்தர் உனக்கு திறமையை கொடுப்பாரு. கண்டிப்பா நீ பிரகாசமா இருப்ப, நீ வாழ்வ, நீ மகிமையா இருப்ப. இந்த பூமியில அடிமையாய் அல்ல, இந்த பூமியில இழிவாய் அல்ல, இந்த பூமியில கேவலமாய் அல்ல. ஒரு மரம் எப்படி வளர்ந்து விருட்சம் உயர்ந்து இலைகள் உள்ளதாய் கனிகள் உள்ளதாய் மகிமையாய் காணப்படுகிறதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையையும் இந்த இயேசு எழும்ப பண்ணுவாரு. மகிமை உனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவன் அப்படிதான் செய்தார். தேவன் அப்படிதான் செய்தார். என்னுடைய அம்மா இறந்து போன பின்பு மக்கள் ரொம்ப அழுதார்கள், உறவினர்கள் ரொம்ப அழுதார்கள். ஏன் அப்படின்னா, இனி இவனுக்கு எதிர்காலம் இல்லை, இந்த 2 பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் இல்லை அப்படி சொல்லிதான் அழுதார்கள். நாங்க வளர்ந்த பின்பு கூட உலகம் எங்களை அப்படித்தான் பார்த்தது. நானும் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஆனா சர்ச்சுக்கு போனேன். ஏசப்பா என்கிட்ட பேசினாரு. ஓ, நமக்கு இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிப்பதற்கு வேற எந்த சூழ்நிலை இல்லாட்டாலும் இந்த இயேசு என்னை உயர்த்துவார், இந்த இயேசு என்னை பயன்படுத்துவார், இந்த இயேசு என்னை பிரகாசிக்க செய்வார் அப்படி சொல்லி நான் நம்பினேன். அவரை நம்பி இன்னைக்கு அவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், அவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன், பிரகாசமா இருக்கிறேன். அன்றைக்கு சர்ச்சுக்குள்ள போன போது உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தாங்க 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில துளிர்த்தது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்த்தது. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. உன்னை வச்சு உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அல்ல, பொருளாதாரத்தை வைத்து உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அல்ல, இயேசுவை வச்சுதான் நிச்சயமாக உன் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, திறமைகளை கொடுப்பாரு. கண்டிப்பா 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 மகிமையாய் உங்க பிள்ளைகள் எழும்புவார்கள். ஆமே. எனக்கு நிறைய கிருபைகளை கொடுத்தார் ஆண்டவர், வரங்களை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். நான் பிரகாசிப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் தேவன் கொடுத்தார். இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கையில தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்திற்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நான் ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அந்த வசனத்தை காமிப்பார். உன்னை புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் இன்னும் சிறப்பாக இருப்பேன். இந்த நம்பிக்கை 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்த்தது, பெத்லகேம் ஊரிலே துளிர்த்தது. நல்லா தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே. என்னுடைய எதிர்காலம் துளிர்த்தது. வாலிபர்கள் சொல்லுங்களேன், சகோதரர்கள் சொல்லுங்களேன், என்னுடைய எதிர்காலம் துளிர்த்தது. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன், என்னுடைய ஸ்பீச்சர் துளிர்த்தது, என்னுடைய எதிர்காலம் துளிர்த்தது. என் தகப்பன் என்னை கைவிட்டாலும், என் தாய் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு, எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு. என் பிள்ளைகள் கைவிட்டாலும் எனக்கு ஏசப்பா இருக்காரு, என் ஏசப்பா பார்த்துக்கிறாரு. நான் வாழ்வேன் இந்த பூமியில, நான் ஆளுவேன் இந்த பூமியில, நான் பிரயோஜனப்படுவேன். நம்பிக்கை இருக்குதா? ஆவியானவர் உனக்கு தான் பேசுறாரு. நீ தான் கலங்கி போய் வந்திருக்கிற. ஐயோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீ தான் நினைக்கிற. கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில உன்கிட்ட தான் பேசுறாரு. நீ பாக்கியவதியாய் மாறுவ. மரியாளுடைய வாழ்க்கை எப்படி மாறினதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதா மாறும். ஆமென். நாம் கலங்க தேவையில்லை, நாம் பயப்பட தேவையில்லை.
நீங்க நம்பிக்கை கொள்ளலாம், இயேசு இருக்கிறார். நீங்க நம்பிக்கை கொள்ளலாம், இயேசு இருக்கிறார். கடன் தொல்லையினால நீங்க கஷ்டப்படுறீங்களா? நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள், என் ஏசப்பா இருக்கிறார். இந்த கடல்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். நான் நல்லா இருப்பேன், நான் மகிமையா இருப்பேன் அப்படி சொல்லி நம்புங்க. ஏன்னா நம்பிக்கை தான் துளிர்த்தது. அன்னைக்கு மாத்திரம் ஏசப்பா பிறக்கலைன்னா நம்ம இப்படி சொல்ல முடியாது ஏசப்பா இருக்கிறாருன்னு. ஆனா அன்னைக்கு ஏசப்பா பிறந்துதான் இந்த மண்ணிலே பிறந்த மனிதர்களுக்கு, பிறந்திருக்கிற மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார், எதிர்கால நம்பிக்கையை கொடுத்தார், பரலோக நம்பிக்கையை கொடுத்தார். இன்னைக்கெல்லாம் நம்ம நம்புறோம். நான் ஒரு பிள்ளை இடத்துல கேட்கிறேன், பாப்பா எந்திரிய, நீ சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போன பின்பு எங்க போவ? பரலோகம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைய துளிர்க்க பண்ணினாரு இயேசு கிறிஸ்து. நீ உன் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போன, நீ 1000 வருஷம் வாழணும், அப்படி இப்படி வாழ்ந்துடாத, 100 வருஷம் போதும். உன் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது நீ எங்க போவ? பரலோகம். வெடி போட்டவங்க கூட பரலோகம் போவாங்க. அங்கேயும் போய் பரலோகத்துல வெடியை போடப்பா. நல்ல கையத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். தலைக்கு மேல இந்த நம்பிக்கை தான் துளிர்த்தது. அதாவது சாத்தானுடைய நம்பிக்கை கலைந்தது, நம்முடைய நம்பிக்கை துளிர்த்தது. சாத்தானுடைய நம்பிக்கை என்ன? கண்டிப்பா நீ நரகம் தான், கண்டிப்பா நீ பாதாளம் தான், கண்டிப்பா என்கிட்ட தான் நீ வருவேன். ஆனா அந்த நம்பிக்கை ஆண்டவர் தகர்த்து நமக்குள்ளெல்லாம் நம்ம பரலோகத்தின் பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் பின்பற்றி உங்க எதிர்காலத்தையும் உயர்த்தி கொள்ளுங்கள், பரலோகத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பிரதர், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. நம்மகிட்ட இருக்கிற அழகு, நம்மகிட்ட இருக்கிற அறிவு, நம்ம போட்டிருக்கிற நகைகள், நம்மகிட்ட இருக்கிற வீடு, சொத்து, இதெல்லாம் உலகத்துக்கு மட்டும்தான். ஆனா உன்னதத்துக்கு உதவாது. இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கும் உதவுவாரு, உன்னதத்துக்கும் உதவுவாரு. ஆமென். இயேசுவை பின்பற்றுங்க, ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்குள்ளே அழைத்து செல்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம், ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம வரும்பொழுது பூமி எங்க இருட்டா இருந்துச்சு, ஆனா இப்ப வெளியே பார்த்தா ஒரே வெளிச்சமா இருக்குது. இது எதனால வெளிச்சமா இருந்தது? வெளிச்சம் வந்தது, சூரியன் உதயமாயிருச்சு. அதாவது வெளிச்சம் எழும்பிற்று. நிறைய இருள், பூமி எங்க இருள். ஆனா இந்த இருளுக்குள்ள இப்படி இத்தனோண்டு ரவுண்டு மாதிரி தான் தெரியும். அது எழும்பின உடனே இருள் எங்க ஓடிச்சுனே தெரியாது, எல்லாம் ஓடிரும், வெளிச்சம் வந்துடும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக எழும்புவாரு. வெளிச்சமாக எழும்பி எதை துளிர்க்க பண்ணுவார் தெரியுமா? சுகவாழ்வு, நோயில்லாத வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு. இதைத்தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்களேன், இதைத்தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நோய் வந்துடக்கூடாது, பலவீனம் வந்துடக்கூடாது, நான் ஆரோக்கியமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிதானே ஆரோக்கியம்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆமென், அல்லேலூயா.
ஆமென். நீங்க ஆரோக்கியம்னு பேர் வச்சாலும் ஆரோக்கியம் வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சுக வாழ்வு, நோயே இல்லாத வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. சுகமான வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் வந்திருந்தாலும் இந்த நோயை ஆண்டவர் சுகமாக்கி இந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து தொடர்ந்து உங்களை சுகமா நடத்துவாரு. அதனாலதான் நம்ம தைரியமா சொல்லுகிறோம், கர்த்தர் என்னை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன் அப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமே. இதெல்லாம் எப்ப துளிர்த்தது தெரியுமா? 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சுகவாழ்வு துளிர்த்தது, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வு துளிர்த்தது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்த்தது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய சுகம், நம்முடைய ஆரோக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம சுகவாழ்வுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 கைகள்ல ஆணிகள் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து தழும்புகளை வச்சிருக்கிறார். அவருடைய முதுக வாரினால் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து தழும்புகளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நோய்க்காக ஜெபம் பண்ணும் பொழுது, இயேசுவே என்னை குணமாக்குங்கப்பா, இயேசுவே என்னை விடுதலையாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளான கரத்தை வைக்கிறாரு, நோய் சுகமாகிறது. இதுதாங்க அந்த ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா 4:2 கூட அதை நம்ம வாசிக்கலாம். வாசிங்களேன். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் சுகமா வாழ்வன்னு நினைக்கிறியா? இல்ல. செட்டை என்பது நம்முடைய வீடு, செட்டை என்பது நம்முடைய கூடாரம். கோழி தன்னுடைய குஞ்சுகளை, தன்னுடைய செட்டைகளை தூக்கி வச்சுக்கிறது மாதிரி நம்மளை சுத்திலும் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்முடைய உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சுகவாழ்வு துளிர்த்தது, உன் பிள்ளைகளுக்கும் சுகவாழ்வு துளிர்த்தது, உன் மனைவிக்கும் சுகவாழ்வு துளிர்த்தது, உன் கணவருக்கும் சுகவாழ்வு துளிர்த்தது. நீங்க குடும்பமா சுகமா இருப்பீங்க. இந்த இயேசு ஆகிய இந்த நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும் போது, ஹல்லேலூயா, இந்த உலக பிரகாரமான இந்த சூரியன் மூலமாவே நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. தீமைகளை விட நன்மைகள் தான் அதிகம். கிராமங்கள்ல வீட்டு வாசல் படிய சூரிய ஒளி படுகிற அளவிற்கு வீட்டுக்குள்ள மூலைகள்ல அது படுகிற அளவுக்கு தான் அமைப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ள படும் பொழுது அந்த வெப்பத்தினாலே நோய் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும்னு. உலக பிரகாரமாக தேவன் படைத்த இந்த சூரியனின் மூலமாக மனுஷர்களுக்கு ஒரு சுகவாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார்கள் என்றால், நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருக்கு பயந்தவர்கள் மேல அவர் பிரகாசிக்கும் பொழுது சுகவாழ்வு துளிர்க்காதா? கண்டிப்பா சொல்றேங்க, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உதயமாகிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு சுகவாழ்வு உண்டு, சுகவாழ்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை சகோதரா, இந்த வெளிச்சத்தை நீ புறக்கணிச்சீனா, இந்த வெளிச்சத்தை நீ வேண்டான்னு சொன்னேன்னா உனக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீ இவருக்கு பயந்து இவருடைய வெளிச்சத்திலேயே, இவருடைய ஒளியிலேயே நீ வாழ்வன்னு வச்சுக்கோயேன். எனி டைம் அவருடைய பிரசன்னம், எனி டைம் அவருடைய கிருபை, எனி டைம் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல பட 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 நோய்களுக்கு அங்க இடம் இல்லை, சுகமே உங்களுக்கு வாழ்வாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? உங்க குழந்தைகளை மடியில வச்சுக்கிட்டு நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க.
நீங்க தானே நோயினால கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி அலையிறீங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. ஏசப்பாவுடைய ஒளி உங்க மேல படும் பொழுது நீங்க சுகமாயிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட நேற்று நான் கண்ணாடியை பார்த்து என் தலையை வலித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உருவத்தை பார்த்து, ஆண்டவரே 50 வருஷமா என்னை சுகமா நடத்திட்டீங்க ஐயா. வலி இல்லாம வேதனை இல்லாம என்னை சுகமா நடத்திட்டீங்க. இன்னும் என்னை சுகமா நடத்துங்க ஆண்டவரே. இந்த வலி வேதனைகள் இல்லாம எந்த நோய்களும் வராம என்னை நடத்துங்கப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னை நடத்துவாரா? தூங்குற சிஸ்டர் கர்த்தர் நடத்துவாரா? ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நான் விசுவாசிக்கிறேன் என் ஏசப்பா என்னை சுகமா நடத்துவாருன்னு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களையும் சுகமா நடத்துவாரு. கால் வலிக்கு, கை வலிக்கு, முட்டி வலிக்கு, ஐயோ ஐயோன்னு இருக்கீங்களே, உங்க மேல நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து பட 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 உன் முட்டி வலி முடங்கி போகுது மகளே, உன் கால் வலி காணாமல் போகுது மகளே, உன் இடுப்பு வலி இல்லாமல் போகுது மகளே, உன் தலைவலி அல்லேலூயா இல்லாமல் போகிறது. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இப்பொழுது அநேகரை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, நோயை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. நானே உன் பரிகாரி, நானே உன் டாக்டர். ஒரு சின்ன நோய் வந்தாலும் சுகமாக்கிக்கிட்டே இருப்பேன், சுகமாக்கி கொண்டே இருப்பேன். 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, 13 லட்சத்துக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாருங்க. அவங்க கால் வீங்கலைங்க. என்ன வீங்கல? ஒரு மனுஷனுக்கு நோய் உள்ள இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கால் வீங்க. ரொம்ப தூரம் நடந்தா, ரொம்ப தூரம் உட்காந்துருந்தா கால் வீங்கும். அந்த காலில் தெரிஞ்சிடும். அந்த 12 லட்சத்துக்கு மேல உள்ள அந்த மனுஷருடைய கால்கள் வீங்கல. அவங்க நடந்தான் போறாங்க. பைபிள் சொல்லுகிறதுங்க, அவர்கள் கோத்திரத்தாரில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. அவங்கள நடத்தின தெய்வம் தானே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் சுகமா நடத்த மாட்டாரா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுகமா நடத்துவேன். ஐ ஆம் யுவர் ஹீலர், நானே உன் பரிகாரி. நம்பிக்கை இருந்துச்சுன்னா இயேசுவே அப்படி சொல்லி கூப்பிடுங்களேன். இப்பொழுதே நோய் பறக்குது பாருங்களேன். நீங்க இயேசுன்னு சொல்லும் பொழுது நோய் பறக்குது பாருங்களேன். நம்பிக்கையோட சொல்லுங்களேன், ஜீசஸ். சத்தமா சொல்லுங்களேன், ஜீசஸ். சொல்லுங்களேன், ஜீசஸ். அதாவது இந்த நாகமான் குஷ்டரோகி மாதிரி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நான் ஜீசஸ்ன்னு சொல்றேன், அவர் சொல்றத சொல்றேன். நீங்க சொல்லுங்களேன், உங்க நோய் உங்க தலைக்கு மேல அப்படியே பறந்து போகும் பாருங்களேன். நீங்க வீட்டுக்கு போய் உங்க நோயை தேடி காணாமல் போவீங்க. ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டீங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் நார்மல், ப்ரெஷர் எல்லாம் நார்மல், உங்களுக்கு நோயே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல வைப்பார் ஏசப்பா. அந்த சுகவாழ்வு தானே தொழிற்திருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன், ஜீசஸ். இதை விட இன்னும் சத்தமா உங்க விசுவாசத்தை மட்டும் வெளிப்படுத்துங்களேன், ஜீசஸ். சகோதரர்கள் சொல்லுங்களேன், ஜீசஸ். இன்னும் விசுவாசம் வரல, நல்ல கையை தட்டி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்களேன். அல்லேலூயா. நல்ல 2 கையை தட்டி, ஆவியானவர் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் உண்மையை சொல்றேன் பிரதர், உண்மையை சொல்றேன். உங்க கண்ணில் இருக்கிற நோயை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உங்க கண்ணில் இருக்கிற நோயை ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரால சுகமாக்க முடியாத வியாதி ஒன்று இல்லை. ஆண்டவரால குணமாக்க முடியாத வியாதி ஒன்று இல்லை. ஆமென். இந்த சுகவாழ்வு தாங்க அன்னைக்கு துளிர்த்தது. அப்ப ஏசப்பாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும்? சொல்லுங்களேன், ஏசப்பாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும்? ஆமென். இந்த ஆராதனையில உங்க சோகங்களை மறந்து நன்றி மட்டும் சொல்லுங்க. உங்க சோகங்கள் ராகங்களாய் மாறும். ஆமென். கர்த்தர் நல்லது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? நான் வேகமா முடிச்சுடுறேன். எபிரேயர் 2:14.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானா. நான் ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன், கொஞ்சம் நிமிர்ந்து நான் சொல்லுத கவனிங்க. இன்னைக்கு மக்கள் ஏன் அசுத்த ஆவிகளை கடவுளா கும்பிடுறாங்க? சொல்லுங்களேன். அசுத்த ஆவிகளை கடவுளா ஏன் கும்பிடுறாங்க? அக்கினிய, சூரியனை, நதிய, மரத்தை, இதெல்லாம் ஏன் கடவுளா கும்பிடுறாங்க? சொல்லுங்களேன். ஏன் கடவுளா கும்பிடுறாங்க? பக்கத்துல உள்ள பார்த்து கேளுங்களேன். பேயின்னு தெரியுது, அதை பேரே பேயின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை போய் ஏன் கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன். இறங்கி வந்து கேட்கணுமா? சொல்லுங்களேன். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள்லாம் ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்திருக்கிறீங்க, எதனால வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை மிரட்டினாரா? தாயே, நீ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போகலன்னா உனக்கு வாந்தி வைத்தாலதான் அப்படி சொன்னாரா? அப்படியெல்லாம் சொல்லலை. நம்ம வந்திருக்கிறது அன்பினால வந்திருக்கிறோம். ஏசப்பாவுடைய அன்பு தான் உங்களை எழுப்பி கூட்டு வந்து உட்கார வச்சு இவ்வளவு நேரம் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அன்பினால அவரை தேடுறோம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் காத்து கருப்பு கண்டது கழிதெல்லாம் அவங்க வழிபடுறதுக்கு காரணம் பயம். அதாவது மனுஷன் ஆரம்ப காலகட்டத்துல தனக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி எதுக்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டான். கடலை பார்த்து கடவுள்னு சொல்லிட்டான், மரத்தை பார்த்து கடவுள்னு சொல்லிட்டான். அப்படித்தான் விக்கிரகங்களுக்கும் பேய்களுக்கும் அடிமைகளை ஆகி போய் இன்னைக்கு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசுக்குள்ள மரண பயத்தினால அப்படியே ஒளிஞ்சு கிடக்குறாங்க. இப்படிப்பட்ட மக்களை மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாச தம்முடைய மரணத்தினாலே அழித்து அந்த மரண பயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி மரணத்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு, இந்த உலகத்தில் அசுத்த ஆவிகளை எதிர்த்து நின்று துரத்துகிற அளவுக்கு தேவன் நமக்கு விடுதலையை கொடுக்கும்படிதான் இந்த பூமியில விடுதலையாக துளிர்த்தார் ஆண்டவர். நம்மை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இன்னைக்கு நமக்கு பாட்டு பாடுற நமக்கு மரண பயம் இல்லைன்னு பாடுறோமா? சாவுக்கு அதிபதி சாத்தானு இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். ஆமென். இப்ப நமக்கு மரண பயம் இல்லை. நம்ம எந்த பேய்களுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பேய்கள்கிட்ட இருந்து நம்மளை விடுதலையாக்கி உண்மையான ஜீவனுள்ள நம்மளை படைத்த தேவனிடத்துல நம்ம வருவதற்குத்தான், விடுதலையை பெறுவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே துளிர்த்தார், இந்த பூமியிலே பிறந்தார். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா தான் கையை தட்டி, பிரதர், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மரண பயம் உங்களை விட்டு ஓடுகிறது. இந்த மரண பயம் எதனால வந்துச்சுன்னா பாவத்தினாலதான் வந்துச்சு. இந்த ஏசப்பா அந்த பாவத்தை போக்கி அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மளை தைரியப்படுத்துகிறார், இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துகிறார். நீ எதுக்கு பயந்தையோ அதை ஒன்ன கொண்டே துரத்த வைக்கிறார். கிதியோன் எதுக்கு பயந்து திராட்சை ஆலைக்கு பின்னாடி போரடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவனை கூப்பிட்டு அந்த மீதியானியரை முறியடிக்க கிதியோனை பயன்படுத்தினார். நீங்க எந்த பேய்க்கெல்லாம் பயந்தீங்களோ அந்த பேயை நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஓட வைப்பார் இயேசு. ஆமென்.
நான்லாம் பயங்கரமான பயந்தாங்கொள்ளி. என்ன மாதிரி உலகத்துல பயப்படுகிற இப்ப பயம் இல்லை, பயந்த மனிதர்களை பார்க்கவே முடியாது. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்குள்ள பகல்லையோ இரவுலையோ ஒத்தையில போனது கிடையாது. பயம்னா பயம், அப்படிப்பட்ட பயம், ரொம்ப பயம். அதாவது எங்க ஊர் ஒரு கிராமம். ரோட்ல இருந்து ஊருக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பஸ்ஸில் இறக்கி விட்டுருவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இடையில ஒரு சுடுகாடு இருக்கும், கல்லறை தோட்டம் இருக்கும். அதை கடந்து தான் போகணும். இப்போ நிறைய வீடுகள் வந்துருச்சு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை தோட்டம் ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஒன்றும் இருக்காது, இந்த பக்கம் ஒன்றும் இருக்காது. நான் கல்லறை தோட்டத்தை கடந்து போனதே கிடையாது. அல்லேலூயா. மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்த என்ன ஏசப்பா ரட்சித்து இன்னைக்கு ஏமமும் ஜாமமும் உலகத்தையே சுத்தி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் கைகளை கொண்டு எத்தனையோ அசுத்தாவிகளை துரத்த வைக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்றேன், போகுது. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு சகோதரரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆள் பார்த்தா நல்லா தான் இருக்காரு, ஜம்மன் இருக்காரு. அவர் ஒரு அசுத்தாவினால பிடிக்கப்பட்டிருக்கிறார். திடீர்னு ஒரு மாதிரி ஆகி கத்தி எடுத்துட்டு ஆளுகளை குத்த விடுவாரா, மனைவியை குத்த விடுவாரா. அதனால மனைவி கோச்சிட்டு போயிடுச்சு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. இவர் இந்த நிலையில இருக்கிறாருன்னா அவருடைய மூத்த அண்ணன் அழைத்து கொண்டு வந்திருந்தாரு. அவங்களுடைய அக்காவும் வந்திருந்தாங்க. நான் அவரை உட்கார வச்சு கையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணலை. இயேசு கிறிஸ்துவ குறித்து வாயில் அறிக்கை செய்ய சொன்னேன். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரோடு எழுந்தார் அப்படி சொல்லிட்டு அதை சொல்ல சொன்னேன். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கீழே உளுந்து உருள ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் நான் புரிந்து கொண்டேன், ஓ சாவுக்கு அதிபதி சாத்தானே, இயேசு சாவால வென்றது எவ்வளவு உண்மை என்று. அல்லேலூயா. இப்ப நமக்கு பயம் இல்லை, எந்த பேய்களுக்கும் பயம் இல்லை, நோய்களுக்கும் பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. ஓ உங்களுடைய பயம் இன்னைக்கு வெளியேறுகிறது. நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? அதுவும் மரணத்திற்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. இதோ இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஓ மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் மேல ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இந்த மந்திரம், இந்த சூனியம், இத கூட மக்கள் ஏன் நம்புறாங்க தெரியுமா? மரண பயம். ஒரு ஆள் செய்வன வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டா போதும், இவங்களுக்கு அப்படியே பயம் வந்துடும். அது காலில் போய் விழுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னிடத்துல இருக்கிற இயேசு பெரியவர். இந்த வெளிச்சம் உன் மேல பிரகாசிச்சா போதும், உனக்கு விடுதலை தான். இயேசு உனக்குள்ள வந்தா உனக்கு விடுதலை தான், உனக்கு சுகம்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை வெளியேற்றுகிறார். நம்புகிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு அதிபதி சாத்தானே, இயேசு சாவாலே வென்று விட்டான். சாவுக்கு அதிபதி சாத்தானே, இயேசு சாவாலே வென்று விட்டான். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பாடுங்களேன். பயமா? பயமில்லை, பயமில்லை, ஜெயமெடுத்தா. ஓ பயமில்லை, பயமில்லை, ஜெயமெடுத்தா. இயேசு ஜெயமெடுத்தா. மரணமே உன் ஊரங்கே. நல்ல கை தட்டி பாதாளமே ஜெயம். மரணமே நம்ம
சொல்ல போனோம்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு தன்னுடைய மரணத்தினால அழித்து அந்த அதிகாரத்தை தன் கையில வச்சிருக்கிறார். நம்ம அப்பா வச்சிருக்கிறார். இப்ப அந்த அதிகாரத்தை யார் வச்சிருக்கா? நம்ம ஏசப்பா வச்சிருக்கிறார். அவர் நமக்கு மரணத்தை கொடுப்பாரா? அவர் வந்ததே எதுக்கு தெரியுமா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகியிருக்கேன். அப்போ நமக்கு வாழ்வு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இன்னும் எந்த விக்கிரகங்களையும் பேய்களை போய் கும்பிட வேண்டியதில்லை. நம்ம எந்த இடத்துலையும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. தைரியமா நம்ம நடக்கலாம், தைரியமா வாழலாம். ஏன்னா ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் தான் பிடுங்கப்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் நிருபம் ஒரு 2 வசனங்களை மட்டும். 1:2. எபேசியர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் சம்பாதித்த முதல் சம்பாத்தியம் எது? மனிதன் சம்பாதித்த முதல் சம்பாத்தியம் எது? மனிதன் சம்பாதித்த 2வது சம்பாத்தியம் எது? சொல்லுங்க சிஸ்டர். மனிதன் சம்பாதித்த முதல் சம்பாத்தியம் எது? பாவம். அந்த பாவத்தினால வந்த மரணம். ஆதாம் ஏவாள் அதுதானே சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு மக்கள் மரணத்தையும் கண்ணீரையும் அனுபவிப்பதற்கு காரணம் அந்த ஆதாம் ஏவாள் தானே. புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்த அந்த கனியை புடுங்கி சாப்பிட்டதுனால வந்த விளைவு தானே. சரி, 2வது மனிதன் சம்பாதித்த சம்பாத்தியம் எது? பக்கத்துல பார்த்துக்கலுங்களா. 2வது உங்களுக்கு கேட்கிற மூடு இல்லையா? மூடு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம கேட்கணும். ஏன்னா மாமிசத்துக்கு அது ஒத்துக்கிறாது. அதாவது மாமிசம் அதை ஏற்றுக்கொள்ளாதது. ஆனால் நம்முடைய ஆத்மா அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளினா தான் உங்கள் ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்களேன், பக்கத்துவங்களை பார்த்து கேளுங்களேன். தம்பி, மனுஷன் சம்பாதித்த 2வது சம்பாத்தியம் எது? சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்க. தெரியாதா? 3 பேருக்கு சாபம் வந்தது. தேவனே சாபம் கொடுத்தார். ஆதாமுக்கு சாபம் கொடுத்தார், ஏவாளுக்கு சாபம் கொடுத்தார், பிசாசுக்கு சாபம் கொடுத்தார். ஆதாமுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நீ விவசாயம் பண்ணி தான் வாழணும் அப்படி சொல்லிட்டு. அதனால தான் இன்னைக்கு மனுஷன் கஷ்டப்பட்டா தான் அவனுக்கு பிழைப்புங்கிற நிலை இருக்கிறது இயேசுவை அறியாத மக்களுக்கு. 2வது ஏவாளுக்கு சாபம் கொடுத்தா. இந்த பாவத்துக்கு காரணமே யாருதான்? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல அந்த வாளை பார்த்து சொல்லுங்களேன், ஏவாள் நீங்களாவது ஒழுங்காயிருங்க. ஆமென், அல்லேலூயா. ஏவாளுக்கு தேவன் கொடுத்த சாபம் என்ன? நீ குழந்தை பெறும் பொழுது வேதனை அடைவாய். இந்த கற்ப வேதனை முதல்ல மனுஷனுக்கு தேவன் உண்டாக்கல, வலி வேதனை. ஆனா சாபத்தினாலதான் வந்தது. இப்பயாவது வலி வேதனைகள் இருக்கிறது, ஆனா பாதிப்புகள் இல்லை. முற்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுப்பதற்கு
ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால தான் மக்கள் பயந்து கொண்டு இந்த வளைகாப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வளையல போட, வேப்பங்குலைய தலையில கட்ட, அப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு மக்கள் செய்திருக்கிறார்கள். இப்ப ஆண்டவருடைய கிருபையினால நவீன மருத்துவங்கள் வந்துருச்சு, வலி வேதனைகள் குறையல. ஆனா அது ஒரு சாபம். ஆனா இந்த சாபத்தில இருந்து கூட இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த 2 சாபத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்று ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி தான் இந்த பூமியில பிறந்தாரு. கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவினுடைய பிறப்பில் துளிர்த்த அந்த துளிர்ப்பு என்னன்னா பிளஸிங், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாபம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்னைக்கு சாபம் இல்ல, இயேசு இல்லாததுனால தான் சாபம். நீங்க இயேசுவை பெற்றிருந்தீங்கன்னா, நீங்க இயேசுவை ஆராதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆசீர்வாதம். உன் கர்ப்பத்தின் கனியில ஆசீர்வாதம், உன் நிலத்துல ஆசீர்வாதம், உன் மிருக ஜீவன்கள்ல ஆசீர்வாதம், உன் ஆடு, உன் மாடு, உன் கூட மாப்ப செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ பட்டணத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, எல்லாமே ஆசீர்வாதம். ஆமென். நீங்க வேலைய செய்யறத தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? இயேசுநாட்ட வந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம். சாபமெல்லாம் ஓடி போயிருச்சு. நம்ம வாழ்க்கையில சாபம் மறைந்தது, சாபம் வெட்டப்பட்டது, ஆசீர்வாதம் துளிர்த்தது இயேசு பிறந்த நாளிலே. அல்லேலூயா. அதனால தாங்க தேவதூதன் மரியாளை பார்த்து என்ன சொன்னா, உனக்கு அறிவு இருக்கா அப்படிதானே சொன்னா? ஆமான்னு சொல்லுது. எங்க போய் சொல்லு, மரியாளம்மா வருத்தப்பட போறாங்க. அப்படி சொல்லல, மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த ஆசீர்வாதம் நீங்க இயேசுவை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதனால உங்களுக்கு என்ன வந்துருச்சு? கிருபை வந்துருச்சு, ஆசீர்வாதமும் வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க உங்க வாழ்க்கையில சாபத்தை பார்த்தீங்கன்னா, உங்க தொழில சாபத்தை பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைகளிடத்துல சாபத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க அதன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க பிறந்த அன்னைக்கு ஆசீர்வாதம் துளிர்த்தது, ஏன் என் வேலையில சாபம், ஏன் என் பிள்ளைகளிடத்துல சாபம், ஏன் என் விவசாயத்துல சாபம், ஏன் என் வியாபாரத்துல சாபம்னு சொல்லி கேளுங்களேன். ஆண்டவர் உடனே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த பூமியில 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக துளிர்த்த துளிர்ப்பு பிளஸிங். சொல்லுங்களேன், என்னது? பிளஸிங், ஆசீர்வாதம். நான் வாட்டில் பிளஸிங் ஆசீர்வாதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போன உடனே டிவியை திறந்து பிளஸிங், அந்த டிவியை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அதை பார்க்கறதுனால ஆசீர்வாதம் வராது. இயேசுவை உங்க கையில பெற்றுக்கொள்றதுனால தான் ஆசீர்வாதம். இயேசுவை ஆராதிக்கிறதுனால தான் ஆசீர்வாதம். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவாதி தேவனே மகிமைப்படுத்துவோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. வெளிப்படுத்தின நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி, நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. ஏசப்பா நம்மளெல்லாம் யாரா மாத்தி இருக்கிறாரு சொல்லுங்களேன். எவனோ பாடிக்கிட்டு இருக்கான், ராஜா ராஜாதி. ஆனா பாட வேண்டியது யாருங்க? மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே. பாடுங்களேன் ராஜாத்திகள். உங்க ஆடைகளை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அமே ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்கள்.
அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்களெல்லாம் நீங்க ராஜான்னு சொல்றீங்க, எங்க எங்களுக்கு ஒரு தேசம் இல்லையே? இந்த உலகத்தின் ராஜாவை போல அல்ல, அதை விட மேலான ராஜா. ஆமென். நீங்க ஒரு வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மத்தேயு 10:19 வாசிங்களேன். மத்தேயு 10:19. லூக்கா 10:19. லூக்கா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய யாருடைய வல்லமை? பக்கத்துல பார்த்துக்கணும், உங்களுக்கு சாத்தானுடைய வல்லமைய. அது ஒரு வல்லமை அல்ல, 2 வல்லமை அல்ல, 3 வல்லமை அல்ல, சகல வல்லமைய மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்துட்டாரு. அதுதாங்க ராஜா. அதாவது நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி ராஜாவாக்கி இருக்கிறார்? யாருக்கு ராஜாவாக்கி இருக்கிறார்னா, பிசாசுக்கு நம்மளை ராஜாவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற இயற்கைகளுக்கு நம்மளை ராஜாவாக்கி இருக்கிறார். எல்லாத்தையும் நம்முடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இயேசுவை கையில வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லி சப்பானியை தூக்கி விட்டீங்கன்னா அவன் எழுந்து நடப்பான். ஏன்னா நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமா ராஜாவா உலாவல, அவர் உண்மையான ராஜாவா உலாவினார். ஆமென். கடல் மேல நடந்தாரு, காற்றை பார்த்து அதட்டினார், இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் ஏசப்பா நம்ம கைகள்ல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய நாவுல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளை தொட முடிகிறது இல்ல, நம்மளை பார்த்து பயந்து ஓடுகிறது. நமக்கு தேவ தூதர்களின் பாதுகாப்பு இருக்குது, நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது. நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. தாவீத எப்படி தேவன் ராஜாவாக்கினாரோ அதே மாதிரிதான் பரிசுத்தாவியை தந்து நம்மளே ராஜாவாக்கி இருக்கிறார். அப்ப என்ன துளிர்த்தது? அதிகாரம். எது மறைந்தது? அடிமைத்தனம். ஆமென். நம்மளை மாடு மாறி ஆடு மாதிரி நம்மளை வழி நடத்தின அந்த பிசாசு மேல ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இந்த 5 காரியங்கள் தான் துளிர்த்தது. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா கிடைக்கும். ஆமென். ஆனா இயேசு இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கணும். ஆமென். முதல்ல என்ன துளிர்த்தது? மகிமையின் நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை. 2வது என்ன துளிர்த்தது? சுகவாழ்வு துளிர்த்தது. 3வது என்ன துளிர்த்தது? விடுதலை வாழ்வு துளிர்த்தது. 4வது என்ன துளிர்த்தது? ஆசீர்வாதம் துளிர்த்தது. 5வது என்ன துளிர்த்தது? ஆளுகை. நல்ல சத்தமா அதை ஆளுகை மாதிரி சொல்லுங்களேன். ஆமென். கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு குழந்தைக்காக நம்ம ஜெபித்து இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்திடலாம். ஆமென். மார்க்கு 7வது அதிகாரம்